வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஓகே, தமிழ் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பாடம் 18, 19 2 பாடம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாடம் 18 எழுதி பழகுக. பாடம் 18ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதி பழகுக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அவங்களே எழுதி காமிச்சிருக்காங்க. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், அந்த எழுத்துக்களை எழுதி பழகணும். என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா? அதை எப்படி எழுதணுன்றதையும் பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். உ சு பு உ. ஊ எப்படி எழுதியிருக்காங்க, அந்த கோட்டை டச் பண்ணி அவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அது போல் ரைட் பண்ணணும். அடுத்தது சு. அவங்க எப்படி அந்த கோட்டை தொட்டு எழுதியிருக்காங்களோ அது போல் நீங்களும் அந்த கோட்டை தொட்டு எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரு ரு மு. எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கணும், எந்த கோட்டை தொடணும் அப்படின்றத அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அழகாக தொட்டு எழுதியிருக்காங்க. அது போல் நீங்களும் அழகாக ரைட் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லு நு. எப்படி எழுதணுன்றதை அவங்க எழுதி காமிச்சிருக்காங்க. அதுபோல் நீங்களும் என்ன பண்ணணும், வீட்டில் எழுதி பழகணும். என்னென்ன எழுத்துக்கள் எழுதி பழகணும்? உ சு பு உ ரு ரு மு லு நு. இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் வீட்டில் எழுதி பழகுறீங்களா? வெரி குட். அடுத்தது பாடம் 19 பள்ளி செல்வோம் வாராய் பாடல் பார்க்கலாமா? சரி குழந்தைங்களே, பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். என் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? குட். கேள்விக்குள்ளே போகலாமா? உங்களுக்கு விலங்குகள் பிடிக்குமா? என்னென்ன விலங்குகள் பிடிக்கும்? ஆடு, மாடு, நாய், பூனை, குதிரை, குரங்கு, கரடி. வெரி குட். உங்களுக்கு விலங்குகள் பிடிக்கும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விலங்குகள் பிடிக்கும் இல்லைங்களா? ஓகே, இந்த பாடலில் நம்ம விலங்குகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த விலங்குகள் எப்படி போகும், எப்படி நடக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம் எப்படி போவோம்? நடந்து போவோம் இல்லைங்களா? ஒரு சில டைமில் ரொம்ப அவசரம் அப்படின்னா ஓடி போவோம். அதுவே குரங்கு எப்படி போகும்? குட். மரத்துக்கு மரம் தாவி தாவி போவோம். சரி, அதே போல் இங்கே ஒரு சில விலங்குகள் கொடுத்துருக்காங்க. அந்த விலங்குகள் எப்படி போகுன்றதை பார்ப்போமா? ஓகே. குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாராய். குதிரை எப்படி ஓடும்? குதிச்சு குதிச்சு ஓடும் இல்லைங்களா? அதான் சொல்கிறாங்க, குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாராய். அதாவது குதித்து குதித்து ஓடுற குதிரை அதோ போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய். ஆனைனா யானை சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் ஆனை. யானை எப்படி போகும்? யானை பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ஓகே, டிவியில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு சில பேர் கோவிலில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? சரி, யானை எப்படி போகும்? மெதுவாக அசைஞ்சு அசைஞ்சு நடக்கும் இல்லைங்களா? அதை தான் சொல்கிறாங்க, அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய். அசைஞ்சு அசைஞ்சு போகிற யானை இதோ பாருங்க. நெக்ஸ்ட்டு பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய். பருந்துன்னா இதோ இருக்குது பாருங்கள், அது ஒரு பறவை. இதோ இருக்குது இல்லைங்களா? இதுதான் பருந்துன்றது ஒரு பறவை. அது எப்படி போகும்?
வானத்தில் பறந்து போகும் இல்லைங்களா, அதான் பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய். பறந்து பறந்து போகிறேன், பருந்து அதோ போகுது பாருங்க. நெக்ஸ்ட்டு தத்தி தத்தி போகும் தவளை இதோ பாராய். தவளை பார்த்துருக்கீங்களா? தவளை இதோ இருக்குது பாருங்க. ஃப்ராக் சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம இங்கிலீஷில், அதுதான் தவளை இதோ இருக்குது பாருங்க. தவளை எப்படி போவோம்? தத்தி தத்தி அப்படியே தாவி தாவி குதிச்சு போகும் இல்லைங்களா, அதுதான் தத்தி தத்தி. தத்தி தத்தி போகும் தவளை இதோ பாராய். தத்தி தத்தி போகிற தவளை இதோ போகுது பாரு. துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். இது போல் விலங்குகள் எல்லாம் எப்படி போகுது? குதிரை குதிச்சு குதிச்சு ஓடுது. ஆனை என்ன பண்ணுது? அசைஞ்சு அசைஞ்சு போகுது. பருந்து வானத்தில் பறந்து பறந்து போகுது. தவளை என்ன பண்ணுது? தத்தி தத்தி போகுது. அதுபோல் நாமளும் என்ன பண்ணுவோம்? துள்ளி துள்ளி பள்ளி செல்வோம் வாராய். நாமளும் அந்த மிருகங்கள் போல் அழகாக ஜாலியாக துள்ளி 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 துள்ளினா குதித்து குதித்து, துள்ளி துள்ளி பள்ளினா ஸ்கூல், பள்ளிக்கூடம், ஓகேவா? பள்ளி போகலாம் வாங்க. குழந்தைகளா, இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சுதா? குதிரை எப்படி போகுது? குதித்து குதித்து போகுது. ஆனை எப்படி போகுதுன்னா அசைஞ்சு அசைஞ்சு போகுது. பருந்து பறந்து பறந்து போகுது. அடுத்தது தவளை என்ன பண்ணுது? தத்தி தத்தி போகுது. அந்த மிருகங்கள் மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம்? அழகாக துள்ளி துள்ளி நாமளும் பள்ளி செல்வோம் வாராய். இந்த பாடலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழ வள்ளியப்பா. பள்ளி செல்வோம் வாராய் பாடலை எழுதுனது யாருன்னா அழ வள்ளியப்பா. குழந்தைகளா, பாடல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? சரி, மிஸ் இப்போ அந்த பாடலை பாடுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஓகே. பள்ளி செல்வோம் வாராய். குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாராய். அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய். பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய். தத்தி தத்தி போகும் தவளை இதோ பாராய். துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். பாடலை எழுதியவர் அழ வள்ளியப்பா. சரி குழந்தைகளே, இந்த பாடலை நீங்களும் வீட்டில் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், ஓகேவா? இந்த பாடத்தில் நம்ம ஒரு சில விலங்குகள் எப்படி போவோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இன்னும் நிறையா விலங்குகள் இருக்குது இல்லைங்களா? அதில் உங்களுக்கு தெரிஞ்ச விலங்குகள், அந்த விலங்குகள் எப்படி போகும் அப்படின்றத வீடியோ எடுத்து அனுப்புகிறீங்களா? வெரி குட் சில்ட்ரன். இந்த பாடலை நல்லா படிங்க, ஓகேவா? சரி, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.